பேர் தேவராஜ். இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, சாதி மதம் மற்றவங்கிற சான்றை சட்டப்படி எளிய முறையில் மக்கள் பெறத்துக்கான வழிவகையை நம்ம தமிழக அரசும் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான். இதை ஒரு கோரிக்கை கடிதமாக எழுதி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நான் ட்விட்டரில் டேக் பண்ணியிருந்தேன். அவங்க இதுவரையும் கண்டுக்கிட்டாங்களா, கவனிச்சாங்களா, இல்லை கடந்து போயிட்டாங்களான்னு தெரியல. எப்படியாவது அவங்க கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காக ஒரு சில நியூஸ்லேயாவது வந்துடணுங்கிறதுக்காக சில நியூஸ் சேனலுக்கும் யூடியூப் சேனலுக்குமே இந்த கடிதத்தை டேக் பண்ணேன். அவங்களும் கண்டுக்கிட்டாங்களா, கடந்து போயிட்டாங்களான்னு தெரியல. ஒரு சில மீடியா நபர்கிட்டையும் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இந்த கடிதத்தை அனுப்பி முன்னெடுக்க சொன்னேன். அவங்களும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதனால தான் இந்த வீடியோ. ஏன் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல? அவங்களோட சிந்தனை என்னவாக இருக்குன்னா, சாதி மதமற்ற வருங்கிற சான்றை சட்டப்படி இங்கே உருவாக்கிட்டால் மட்டும் இந்த மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற சாதியத்தையும் மதத்தையும் அழிச்சிட முடியுமா அப்படிங்கிற சிந்தனை தான். ஒரு விதத்தில் அது சரியாகவும் தோணும். ஏன்னா இந்த சமூகத்தில் சட்டம்னு ஒன்று ஏற்றப்படாத காலத்திலேயே இந்த சாதியத்தையும் மதத்தையும் நம் முன்னோர்கள் இறக்கி வைக்க வழி தெரியாமல் தலைமுறையாக சுமந்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த சாதியத்தையும் மதத்தையும் அழிக்கவே முடியாதுங்கிற கோட்பாட்டுக்கும் என்னால் வர முடியல. ஏன்னா என் தலைக்கு மேலே இருக்கிற சாதி அடையாளமோ மத அடையாளமோ நான் விரும்பி ஏற்றுக்கிட்டதில்லை. என்னோட பெற்றோர்களால் திணிக்கப்பட்டது. இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும், எல்லா குடிமகனுக்குமே இப்படி திணிக்கப்பட்டது தான். இப்படி எண்ணத்தால் திணிக்கப்பட்டது இப்போ காலம் கடந்து சட்டத்தாலும் திணிக்கப்பட்டுக்கிட்டே வருது. இப்படி இருக்கிற சூழலில் சினேகாங்கிற பெண்மணி 10 வருஷம் போராடி நான் சாதி மதம் மற்றவங்கிற சான்றை சட்டப்படி பெற்றாங்க. சமத்துவத்துக்கான புதிய விதையை அவங்க விதைச்சாங்க. அந்த விதைக்கான சிறிய ஊட்டாக நீராக இருக்கணுங்கிறது தான் என்னோட இந்த முயற்சியும். அவங்களை பின்பற்றி 40க்கு மேற்பட்டவங்க சாதி மதம் மற்றவங்கிற சான்றை பெற்றிருக்காங்க. 400க்கு மேலே அதை பெறணுன்னு காத்துட்ருக்காங்க. இந்த சூழலில் 2024 பிப்ரவரி மாதம் உயர்நீதிமன்றம் சாதி மதம் மற்றவங்கிற சான்றை தாசில்தாரோ வட்டாட்சியாளரோ கலெக்டரோ ஏன் நீதிமன்றமே கூட வழங்க முடியாது, ஏன்னா இது இந்திய சட்டத்தில் சட்டமாக இயற்றப்படலை அப்படின்னு அந்த வழக்கை ஒத்தி வச்சிட்டாங்க. சமத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் சாதி மதமற்ற சமத்துவராக இருக்க ஒருத்தர் விரும்பினா கூட அது சட்டத்தில் தடையாக நிற்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். இந்த தடையில் சிக்கி கொண்டிருக்கிற சாதாரண ஒரு மனுஷன் தான் நானும். அவங்க சட்ட போராட்டத்தை மேற்கொண்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் ஏன் அரசியல் கட்சிக்கு இந்த கோரிக்கையை முன்னெடுக்கிறேன் அப்படின்னா, அரசியல் கட்சிகள் முன்னெடுத்தால் அந்த சட்டம் சீக்கிரம் நகருங்கிற நம்பிக்கையில் தான். இந்த நம்பிக்கை எங்கேருந்து வருது அப்படின்னா, பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவில் அங்கே உள்ள மக்கள் சாதி வாரிய கணக்கெடுப்பில் சாதி மதம் மற்றவர்களுக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுன்னு கோரிக்கை வைக்க அந்த அரசாங்கம் சரியென சாதி மதம் மற்றவர்களுக்கான வழிவகுத்து கொடுத்துருக்கு. அது மாதிரி தமிழக அரசும் செய்யணுங்கிறது தான் என்னோட விருப்பம். இப்போ அரசியல் தெரிஞ்சவங்களும் சட்டம் தெரிஞ்சவங்களும் ஒரு கேள்வி கேட்கலாம். என்னதான் மாநில அரசுகள் தனியாக சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்தாலும் மத்திய அரசு எடுக்காத வரையும் இது முழுமை பெறாதுங்கிறது அது நானும் உணர்றேன். அதனால தான் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நான் வைத்த கோரிக்கை என்னென்னா, மத்திய அரசிடம் மக்கள் தொகையோடு சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்க சொன்ன தாங்கள் சாதி மதமற்றவர்களுக்கான ஒரு முறையான சட்டத்தையும் அதில் ஏற்ற வேண்டுங்கிற கோரிக்கையை வச்சேன். இந்த முயற்சியில் நான் இருக்கும்போது பல விவாதங்களும் கேள்விகளுமே எழுந்தது. அதில் முக்கியமான விவாதம் என்னென்னா, இந்த சாதி மதமற்ற சான்றுங்கிறது இடஒதுக்கீடுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அநீதியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விவாதம் எழுந்தது. எவ்வளோ உரையாடல் பண்ணியும் எனக்கு அவங்க சொன்ன பதில்கள் ஏற்றுக்கொள்படியாக இல்லை. அவங்க ஏன் அப்படின்னா, இங்கே உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுக்க சொல்வதற்கான காரணம் 100% இடஒதுக்கீடு.
எந்தெந்த ஜாதியில் எந்தெந்த மதத்தில் எத்தனை மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தது போல தான் இடஒதுக்கீடை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம்தான். அப்போ 100% இடஒதுக்கீடு தான் இந்த சட்டத்தோட நோக்கம் என்றால், சாதி மதமற்றவர்கள் என்று ஒரு பிரிவினை வருவதனால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ மற்ற மதத்துக்கோ என்ன எதிர்வினை இதை ஆற்றும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதில் அவங்களுக்கான பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் எனக்கு புரிய வைத்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னொரு விவாதம் என்ன எழுந்தது அப்படின்னா, இது ஒரு தனி மனிதனோட விருப்பம். சாதி மதம் மற்றவனாவோ சமத்துவனாவோ இருப்பது, இது பிரச்சாரமாகவோ கோரிக்கையாகவோ வைப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக நான் அதை வைக்கணும், கோரிக்கை வைக்கணும், இது முன்னெடுக்கணும். முக்கியமாக சமத்துவம் பேசுகிற மக்கள்கள் இதை பரப்பணும் அப்படின்னு நான் விரும்பினேன். காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருமே ரத்த தானம் பண்ணியிருப்போம், கண் தானம் பண்ணியிருப்போம், உடல் தானம் கூட பண்ணியிருப்போம். அதில் எல்லாருமே தேடி போய் பண்ணோமா அப்படின்னு பார்த்தா அதில் 100% கூட தேராது. மித்த 90% எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, ஏதோ ஒரு தொண்டு நிறுவனங்கள் அதுக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் மனிதாபிமான அடிப்படையில் அந்த இரத்த தானமோ கண் தானமோ உடல் தானமோ செஞ்சுருப்போம். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே எண்ணங்கள் இருக்குது, செயல்படுவதற்கான முன்னேற்பாடு செய்வதில்லை. அது மாதிரி இங்கே இருக்கிற மக்களில் நிறையா பேர்த்துக்கு சாதி மீதும் மதத்து மீதும் பற்று இல்லாமல் இருக்குது. அப்போ அவங்க சாதி மதமற்ற சான்றுங்கிறத இந்த அரசாங்கம் அதை சட்டமாக்கி எளிய முறையில் ஏற்படுத்தினா இங்கே சாதி மதமற்றவர்களாக பலர் மாறுவாங்கங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இது என்னோட நம்பிக்கைங்கிறத விட ஒரு உதாரணமும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் மதம் மற்றவர்களாக 2021 கணக்கெடுப்பில் 39% பேர் மதம் மற்றவர்களாக தங்களை அறிவிச்சிருக்காங்க. 100 விழுக்காடுல 39% பேர் மதம் மற்றவர்களாக தங்களை காட்டியிருக்காங்க. இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி 22% இருந்தவங்க இப்போ 39% மாறியிருக்காங்க. அப்போ அந்த நாட்டில் சமத்துவமும் அந்த எண்ணமும் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமும் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். இன்னொரு பாயிண்டாக என்ன சொல்லுவோம்னா, இப்போ இதுவரையும் போராடி கொண்டிருந்த சாதி மதத்துக்கு எதிராக சமத்துவம் பேசி போராடிட்டு இருந்த தலைவர்களெல்லாம் இப்படி ஒரு சான்றை எடுத்துக்கிட்டா போராடினாங்க. அப்போ சாதி மதம் மற்றவர்களோ சமத்துவமோ அதில் இருப்பதனால் மட்டும் ஏற்படாது, அது ஒரு மனிதனோட தனி இயல்பு அப்படின்னு ஒரு விவாதமும் ஏற்பட்டது. அந்த விவாதத்தில் நான் புரிஞ்சுக்கிறதும் கொடுக்குற விளக்கமும் என்னென்னா, சரிதான், நான் இப்போ இந்த கோரிக்கை வைக்கிறேன்னா நான் இப்போ அந்த சான்றை எடுத்துட்டா வைக்கிறேன், அதை எடுக்கணுங்கிறதுக்காக வைக்கிறேன், அப்படி ஒரு சான்றோடு தான் வைக்கிறேன். அப்போ இது மட்டும் சாதி மதமற்ற சான்று மட்டும் எப்படி அதை வழிவகுக்குன்னா, அதுக்கு நான் சொல்கிற சின்ன எளிய உதாரணம் என்னென்னா, நான் என் அடையாளத்தோடவே இருக்கேன், நீ உன் அடையாளத்தோடவே இரு, நாம் 2 பேரும் சமத்துவமாக இருப்போம்னு ஒருத்தர்கிட்ட சொன்னால் நிச்சயம் அது ஏட்டளவிலோ சொல்லளவிலோ இருக்குமே தவிர எதிரில் உள்ளவன் எண்ணத்தில் அது முழுமையாக பதியாது. காரணம் என்னென்னா, நாம் சரியாக இருந்தாலுமே வரலாற்றில் தொன்று தொட்டு அந்த சாதிக்கும் இந்த சாதிக்கும் அந்த மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் நடந்த கலவரமும் நீ சரி நான் தவறுங்கிற விவாதமும் சண்டைகளும் பிரித்து பார்க்க முடியாத நீரோடி கிடக்குது. அப்படி இருக்கிற சூழலில் நான் நானாகவே இருக்கேன், நீ நீனாகவே இருக்கு, நம்ம 2 பேரும் சமத்துவமாக இருக்கலாம்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்காது. அது சாத்தியக்கூறு மிக கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சாதி மதமற்றவர்கள், நான் என் அடையாளத்தை விட்டுட்டு வரேன், நீயும் உன் அடையாளத்தை விட்டு வா, நம்ம 2 பேரும் ஒன்றுன்னு தோளில் கை போடும்பொழுது இங்கே சமத்துவம் மிக வேகமாக பரவுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இது சரிங்கிற பட்சத்தில், இந்த கோரிக்கை நியாயமானதுங்கிற பட்சத்தில் சமத்துவம் சிந்தனை உள்ள தலைவர்களும் சமத்துவ சிந்தனை உள்ள மக்களும் இதை முன்னெடுத்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.